ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிகப்பு அரிசியை வச்சு ஒரு குழிப்பணியாரம் ஸ்வீட்டு. அதுக்கு நம்ம காட்டு யானன்ற ஒரு சிகப்பு அரிசி எடுத்திருக்கோம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த அரிசி. இது ஒரு 2 வீசம், அதாவது இந்த கப்பில் 2 கப்பு போட்டிருக்கேன். அதே கப்பில் அரிசி பச்சரிசி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம குழிப்பணியாரத்துக்கு பச்சரிசி கூட 1 கப்பு இட்லி அரிசி, அதோட ஒரு 1/2 கப்பு உளுந்து, 1 ஸ்பூனு வெந்தயம் போட்டு தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். மாவாக அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த மாவை என்ன பண்ணோன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடணும். 8 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சணும். நம்ம வெல்லத்துக்கு பதிலாக இன்றைக்கி கருப்பட்டி போட்டிருக்கேன். கருப்பட்டி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருப்பட்டி உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் தூசியாக இருக்கும், அதனால் நீங்கள் அதை என்ன பண்ணால் கொஞ்சம் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். மாவு நல்லாயிருக்கு பார்த்திங்களா? நான் கெட்டியாக தான் ஆட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வெல்லம் பாகு சேர்க்கும்போது தண்ணி ரொம்ப அதிகமாகிடும், அதனால் கெட்டியாக ஆட்டி வச்சுருக்கேன் மாவு. அதில் ஏலக்காய் தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சம் உப்பு, தேங்காய் நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம். நான் மிக்சியில் சும்மா ஒரு அரைச்சி போட்டிருக்கேன். கூட அந்த வெல்லம் அதை வடிகட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் டஸ்ட்டெல்லாம் இதாகிடும். நல்லா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கருப்பட்டி போட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு ஊற்றினோடனே ஆட்டோமேட்டிக்காக இறுகி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் ஸ்டவ்வில் பணியார சட்டி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நீங்கள் மற்ற எண்ணெய் ஊற்றுறதோட நெய், நல்லெண்ணெய் ஊற்றி பணியாரம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா அவ்வளோ இதாக நல்லா வரும். ஒரு கோழிலையும் ஊற்றுங்க. நல்லா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அதுக்கு மேலே நல்லாயிருக்கும். அந்த சிகப்பு அரிசி, கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. திரும்ப இங்கே பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பின்னாடி இப்போ நம்ம திருப்பி போடணும். அதை பாருங்கள், கலரும் அந்த நேச்சுரலாக இருக்க கலருமே அந்த ப்ரௌன் கலராகவே இருக்கா. நம்ம செஞ்சதுக்கப்புறமும் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்றா மெதுவாக திருப்பி போடுங்க. நீங்கள் ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்பூனை வச்சு எடுக்கிறேன், நீங்கள் ஸ்டிக்கு வச்சு எடுத்தாலும் ரொம்ப நல்லா வரும். அப்படியே அழகழகாக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம குழிப்பணியாரம். காட்டு யானை அரிசியில் செஞ்ச குழிப்பணியாரம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பந்தாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுதான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.